ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. முக்கிய செய்தி: 5 நாட்கள் விடுமுறைக்கு பின் மீண்டும் கூடியது தமிழ்நாடு சட்டப்பேரவை. 5 நாள் விடுமுறைக்கு பிறகு மீண்டும் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூடியுள்ளது. மாநில சுயாட்சி தொடர்பான தீர்மானத்தை கொண்டு வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் உள்ளார். சாமுவேல் எபினேசர், 5 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு மீண்டும் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூறியுள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி, இன்று 5 நாள் விடுமுறைக்கு பின்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது இன்று கூடியிருக்கிறது. குறிப்பாக இன்றைய பேரவையில் பார்த்தோமானால் தமிழ் வளர்ச்சி, செய்தி மற்றும் விளம்பர, எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை, அதாவது மனிதவள மேலாண்மை மற்றும் முன்னாள் படை வீரர்கள் நலத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் அமைச்சர் பதிலுரையுடன் இன்றைய தினம் துவங்கியுள்ளது. இதைத் தொடர்ந்து அதாவது காலை 9:30 மணி அளவில் சரியாக இந்த கூட்டத்தொடரானது இன்றைய தினம் கூடியிருக்கிறது. வினாக்கள் விடை நேரமுடன் துவங்கி இருக்கக்கூடிய இன்றைய கூட்டத்தொடரில் இன்றைய முக்கிய நிகழ்வாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மாநில சுயாட்சி தொடர்பாக அறிவிப்பை வெளியிடுகிறார் எனவும், அதாவது அறிவிப்பு ஒன்று வெளியிடுகிறார். இதைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த அறிவிப்பு மீதான வாக்குறுதியானது பெற உரையாடலானது நடைபெற இருக்கிறது. இதைத் தொடர்ந்து நேரமில்லா நேரத்தில் விராலிமலை தொகுதியில் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் கூடுதல் அளவு குடிநீர் வழங்குவது குறித்தும், அதேபோல் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் விஜயபாஸ்கர் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமானது கொண்டு வர இருக்கிறார். இதற்கு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர் பதிலளிக்க இருக்கிறார். இதைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் பராமரிப்பு உதவித்தொகை வழங்குவது குறித்து சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரராஜன் கவன ஈர்ப்பு தீர்மானமானது கொண்டு வர இருக்கிறார். இதற்கு சமூக நலத்துறை அமைச்சர் பதிலளிக்க இருக்கிறார். இதைத் தொடர்ந்து தமிழ் வளர்ச்சி, செய்தி மற்றும் விளம்பர, எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை, மனிதவள மேலாண்மை துறை, முன்னாள் படைவீரர்கள் நலத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதமானது நடைபெறும். இறுதியாக அமைச்சர் சாமிநாதன் மற்றும் கயல்விழி செல்வராஜன் ஆகியோர் பதில் மற்றும் அதே போல புதிய அறிவிப்புகளை வெளியிடுவார்கள். இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இத்தனை நிகழ்வுகளானது நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணவேணி, 5 நாள் விடுமுறைக்கு பிறகு மீண்டும் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூடியுள்ளது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.